இருக்கு இன்னைக்கு பார்க்கறதுக்கு. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நான் காலையில் சென்னை போக வேண்டியது காலையில் 7 மணிக்கு. பட் என்கிட்ட சொன்னாங்க நீங்க ரொம்ப நல்ல முறையில் இங்கே வந்து அற்புதமாக இந்த கணபதி பூஜை தான் முதல்ல நடக்குதுங்க. விநாயகர் சதுர்த்தி பூஜை நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி அதனால இன்னைக்கு நம்ம நாளைக்கு விடுமுறை காணலாம். நீங்கள் செஞ்சு ரொம்ப அழகாக இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப மன நிறைவாக இருக்கு. இதை செய்த முதல்வர்களுக்கும் துணை முதல்வர்களுக்கும் அத்தனை ஆசிரியர் பெருமக்களுக்கும் இங்க உடனே எல்லாரும் முதல்ல நான் நன்றி சொல்லிக்கிறேன். நிறைய குழந்தைகள் ஈடுபட்டிருப்பாங்க நினைக்கிறேன். நிறைய விநாயகர் வந்திருக்காரு, அந்த குழந்தைகள் ஈடுபட்டிருப்பாங்க நினைக்கிறேன் நான். அதனால எல்லா பெற்றோர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில அவங்களுடைய சிறிய பங்கு இருக்கும் நான் நம்புறேன். அதனால எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நான் சென்னை கிளம்புறதுனால ஒரு மந்திரம் கணேசாய மந்திரம் சொல்லிட்டு தீபாவளி பண்ணி முடிச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கூட பேசிட்டு நான் சென்னை கிளம்பணும். அதனால கணேசாய மந்திரம் மட்டும் சொல்லிடலாம், சரியா? ரொம்ப சிம்பிளான மந்திரம் தான். ஏற்கனவே நமசிவாய மந்திரம் சொல்லியிருக்கோம், நாராயண மந்திரம் சொல்லியிருக்கோம், சரவணபவர் சொல்லியிருக்கோம். விநாயகரை பற்றி நம்ம பேசல. இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு நம்ம விநாயகர் மந்திரத்தை நம்ம சொல்றோம். எல்லாரும் நீங்களும் விநாயகர் மந்திரத்தை நான் சொன்ன பிறகு நீங்க சொல்லணும். ஓம் கம் கணேசாய நமஹ. 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 அடுத்து நம்ம முருகருடைய மந்திரத்தை சொல்லிடுவோம். அதையும் சுருக்கமாக சொல்லி முடிச்சுக்கலாம். ஏற்கனவே சொன்னதுதான், அது ஏற்கனவே நம்ம பாடியிருக்கோம். ஓம் சரவண பவ. 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 ஓம் சரவண பவ.
அடுத்து நம்ம வந்து பஞ்சாட்சர மந்திரத்தை அதே மாதிரி சொல்லிக்கலாம். ஓம் நம சிவாய. 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 ஸ்ரீமன் நாராயணனுடைய மந்திரம். ஓம் நமோ நாராயணாய நமக. ஓம் நமோ நாராயணாய நமக. விநாயகர் சதுர்த்தி எதற்காக கொண்டாடுகிறோம்? விநாயகர் சதுர்த்தி நம்ம என்ன தெரிந்து கொண்டோம்? அன்பு குழந்தைகளை நல்லா புரிஞ்சுக்கணும். விநாயகர் சதுர்த்தி நாம் என்ன புரிந்து கொண்டது புரிந்து கொண்டது உங்களுக்கு எல்லாம் தெரியும், கதை தெரியும். எம்பெருமான்கிட்ட ஒரு அருமையான பழம் கிடைச்சது, ஞானப்பழம். கேக்குதா மைடியர் சில்ட்ரன்? கேக்குதா? ஞானப்பழம் கிடைச்சது. அந்த ஞானப்பழம் கிடைச்ச உடனே அப்போ அவங்க முருகரும் வர்றாரு, விநாயகரும் இருக்காரு. அது யாருக்கு கொடுக்கறதுன்னு பிரச்சனை வருது. அப்ப அவர் சொல்றாரு, நாரதர் சொல்றாரு, இதை வந்து பங்கு போட்டு கொடுக்க கூடாது, முழுமையா கொடுத்தோம் இந்த பழத்தை அப்படின்னு சொல்றாரு. எப்படி கொடுக்கறது? யாருக்கு கொடுக்கறது? விநாயகர் கொடுக்கறதா முருகர் கொடுக்கறதா? சின்ன அந்த இடத்துல சர்ச்சை வருது. ரெண்டு பேருமே வேணுங்கிறாங்க. மூணு பேர் குழந்தைங்க, மூணு பேர் குழந்தைங்க தான் அவங்கலாம். ரெண்டு பேருமே அடம் பிடிக்கிறாங்க, எனக்கு வேணும் எனக்கு வேணும். அப்ப சிவபெருமான் சொல்றாரு, சரி ஒரு போட்டி ஒண்ணு வைக்கலாம். அந்த போட்டி வச்சு அதை யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து நம்ம வந்து இந்த ஞானப்பழத்தை கொடுத்துடலாம்னு சொல்றாங்க. எல்லாம் போட்டி அப்படின்னு ஆர்வமா பாக்குறாங்க. அப்ப சொல்றாரு, இந்த உலகத்தை யார் சுற்றி வருகிறார்களோ முதலில் அவங்களுக்கு இந்த ஞானப்பழம் கிடைக்கும்னு சொல்றாரு. புரிஞ்சுதாங்க? மைடியர் சொல்றாரு, ஞானப்பழம் யாருக்கு எப்ப கிடைக்கும்? உலகத்தை யார் முதலில் சுற்றி வருகிறார்களோ அவருக்கு ஞானப்பழம் சொல்லிட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும் மைடியர் சொல்றாரு. முருகர் உடனே என்ன பண்ணார்? அவருடைய வாகனம், மயில் வாகனம், அருமையான மயில் வாகனத்தை எடுத்துட்டு உலகத்தை சுத்த ஆரம்பிச்சார். அவர் உலகம் சுத்த ஆரம்பிச்சார். விநாயகர் பார்த்தார். விநாயகர் என்ன சொன்னாரு? தாய் தந்தையர் தான் உலகம், தாய் தந்தையை சுற்றி வந்தாரு அந்த உலகத்தை சுற்றி வந்தது போல அப்படின்னு சொல்லிட்டு விநாயகர் சொன்னார். அப்ப என்ன பண்றாரு விநாயகர்? உடனே அவங்க அக்செப்ட் பண்றாங்க. சிவபெருமானு நாரதர் அதை ஒத்துறாங்க, கரெக்ட் தான் அப்படின்ட்டு. விநாயகர் என்ன பண்ணாரு? அப்பா அம்மாவை சிவபெருமானும் பார்வதி தேவியும் வலம் வர 3 வலம் வர்ற 3 வலம் வந்த உடனே விநாயகர் வந்து அவர் ஜெயிச்ச மாதிரி ஆயிடுறாரு. அவர் உலகத்தை சுற்றி வந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்குள்ள முருகர் திரும்பி வரல. அதுக்குள்ள ஞானப்பழம் வந்து விநாயகர் கிடைச்சது. நம்ம என்ன கதை தெரிஞ்சுக்கிறோம்? இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, தாய் தந்தையர் தான் உலகம். முதல் உலகம் யாரு? என்ன சொல்லுங்க சவுண்டா? அதனால நம்ம அடிக்கடிக்கு சொல்றோம், தாய் தந்தையரை வணங்கிட்டு வரணும். டெய்லி வரும்பொழுது அவங்க கால ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரணும். அவங்க டெய்லி சொல்றது காரணம், தினசரி காலையில நாம குளிச்சுட்டு தாய் தந்தையர் கால ஆசீர்வாதம் வாங்கணும். வாங்குறீங்களா? நீங்க மைடியர்ஸ் நேர்களை நிறைய சொல்லியிருக்க, வாங்குறீங்களா? மறந்துட்டீங்களா? வாங்குறீங்களா? எத்தனை பேர் வாங்கிருக்கீங்க? சொல்லுங்க பாப்பா, எத்தனை பேர் வாங்குறீங்க? ஓ, நிறைய பேர் கை தூக்குறாங்க. இந்த பக்கம் அண்டே இருப்பா. தேங்க்யூ மைடியர் சில்ட்ரன், தேங்க்யூ மைடியர் சில்ட்ரன், தேங்க்யூ. ப்ளீஸ் ப்ளீஸ் கை கழுவு. அதனால அப்பா அம்மாவுக்கு ஆசீர்வாதம் வாங்கினாக்கா நமக்கு எல்லாமே கிடைச்ச மாதிரி. அதனால நீங்க எல்லாரும் என்ன பண்ணணும்? தாய் தந்தையரை
வணங்க வேண்டும். அடுத்து என்ன பண்ணணும்? தாய் தந்தை சொல்றதை கேட்கணும். அப்பா அம்மா என்ன சொல்றாலும் அதை கேட்கணும். நிறைய குழந்தைங்க என்ன சொல்றீங்க, அப்பா அம்மா சொல்ற வச்சு கேட்க மாட்டீங்க. எனக்கு இது வேணும் அது வேணும், இந்த போன உடனே சில குழந்தைங்க என்ன பண்றீங்க, புத்தகம் எடுத்துட்டு போறீங்க, பேக் எடுத்துட்டு போறீங்க, அது எங்க வைக்கணும் அங்கதான் வைக்கணும். அப்படியே போன உடனே அப்படியே வீட்டுக்கு வெளியே வாசக்காலே பேக் கழட்டி போடுறது, செருப்பு ஒரு அடிச்சுட்டு போறது, இப்படி எல்லாம் செய்யக்கூடாது. நீங்க என்ன பண்ண, அழகா ஷூவை கட்டி அழகா வச்சுட்டு பேக் எடுத்து எங்க வைக்கணும் வச்சுட்டு உங்களுடைய ஐடி கார்டு எங்க மாட்டணும், ஒரே இடத்துல ஐடி கார்டு மாட்டணும். இதை நீங்க தான் செய்யணும், உங்க அப்பா அம்மா செய்யக்கூடாது. செய்வீங்களா நாளில இருந்து? புரிஞ்சுதா மெடிடேஷன்? புரிஞ்சுதா? என்ன பண்ணணும், செருப்பு ரொம்ப கரெக்டா ஒரு இடத்துல வைக்கணும். ஷூவை நீங்க தான் எடுத்து வைக்கணும். கழட்டி அழகா ஷூவை கழட்டி சாக்ஸ் கழட்டி அழகா வச்சுட்டு உள்ள போய் பேக் அழகா ஒரு இடத்துல வச்சுட்டு ஐடி கார்டு எங்க மாட்டணுமோ அந்த இடத்துல ஐடி கார்டை வந்து மாட்டணும். மாட்டிட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு ஏதாவது சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அம்மாட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிக்கிறது. இது ப்ரொசீஜர். அதனால இனிமேல் நீங்களும் என்ன பண்ணணும், நீங்களும் உங்க வேலையை செஞ்சுக்கணும். செஞ்சுருக்கீங்களா? செஞ்சுருக்கீங்களா? அப்படிதான் நம்ம விநாயகர் கும்பிட்டு அர்த்தம். விநாயகர் கும்பிட்டு அர்த்தம் என்ன? அப்பா அம்மா தான் முதல் உலகம். ரெண்டாவது என்ன? தாய் சொல்லை தட்டாது. யார் சொன்னாங்க? அவையார் சொன்னாங்க, தாய் சொல்லை தட்டாது. தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. அப்ப நீங்க ரெண்டுத்தையும் செய்யணுமா செய்யக்கூடாதா? செய்யணுமா செய்யக்கூடாதா? செய்வீங்களா எல்லாரும்? இந்த பக்கம் செய்வீங்களா எல்லாரும்? சீரக்குலவ செந்தாமரைக்கும் பாதச்சிலம்பு பறை இசை பாட பொன் அறையினாலும் பூசைகள் ஆடையும் வண்ண மருங்கு வளர்ந்தழகரிப்ப பேழை வயிறும் பெரும்பாலக்கோடும் வேடமுகம் விலங்கு செந்தூரமும் ஐந்துகரம் அங்குச பாசமும் நெஞ்சு குடி கொண்ட நீரமேனியும் நான்றவாயும் நாடிருவயமும் மூன்று கண்ணும் மும்முதச்சுவரும். இது வந்து விநாயகர் அளவர். இது வந்து 108 லைன் வரும். நான் உங்களுக்கு ஒரு 9 லைன் தான் பாடி காமிச்சிருக்கேன். ஸோ இது ரொம்ப அற்புதமான இந்த பாடலை நீங்கள்